ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து விளக்கம் பார்க்கலாம். அதுக்கு அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் போடுறதுனால நான் உங்களுக்கு எல்லாருக்குமே, அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டவுட்ஸ் கிளியர் ஆனால் தான் அடுத்தது வந்து நம்ம ப்ராப்பராக அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதாவது டவுட்ஸோட ஒரு ப்ளவுஸை வந்து நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் சார்பாக ஒரு சிலர் கேட்குற கேள்விகள் தான் எல்லாருக்குமே வந்து பதிலாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்குறவங்க கம்மி தான், ஆனால் வீடியோஸ் பார்க்குறவங்க நிறையா. அப்படிங்கும்போது நிறையா பேருக்கு வந்து அதனுடைய விளக்கங்கள் கேட்க தெரியாமல் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸ் மூலமாக அவங்களுக்கும் வந்து அது ஒரு அதாவது விடையாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நீங்கள் கேட்குற கமெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் என்னால் வந்து நான் ரிப்ளை தர முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதனுடைய விளக்கங்கள் பார்க்கலாம். ஷோல்டரும் ஃப்ரண்ட் நெக்கும் லூஸ் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டை குறைச்சி தான் ஆகணும். அதனால தான் அந்த செஸ்ட் ரவுண்டு அதிகமாக இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து லூஸ் வர்றதுக்கான காரணம். அதே மாதிரி நெக்கு வந்து கரெக்டாக கட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்டு எடுக்கும்போது அளவும் நீங்கள் கரெக்டாக எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஏற்கனவே நான் பலமுறை சொன்னது தான், மேலே அதாவது க்ளோஸ் நெக்காக இருக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4 இன்ச்சு நீங்கள் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தா அது கரெக்டாக இருக்கும். அதுவே லோ நெக்காக வரும்போது துணி நிறையா வந்து அதாவது ஸ்டோர் ஆகும். நம்ம 4 இன்ச்சு கொடுத்தோம் அப்படின்னா நிறையா துணி வந்து நமக்கு சைடில் இதுலெல்லாம் நிறையா வந்து பல்ஜியாக நிற்கும், சுருக்கம் மாதிரி. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேக் ஆர்ம் ஹோல் வந்து நான் தள்ளி கட் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ரொம்ப கொஞ்சம் லீனாக இருக்கிறவங்க, ஸ்ட்ரக்சராக இருக்கவங்க அப்படின்னா நீங்கள் 3 இன்ச்சு மட்டும் நீங்கள் சேர்த்தா கூட போதும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சுருக்கம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், அதிகம் வராது. ஆனால் லூஸ் வர்றதுக்கு காரணம் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, ஷோல்டர் நெக்கெல்லாம் லூஸ் வருது அப்படின்னா துணி நிறையா இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ நீங்கள் மெஷர்மெண்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய அடிக்கை அளவு கரெக்டாக வச்சுருக்கீங்களா, ஆர்ம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் நம்ம போடும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது நம்மளே ரியலைஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதில் ஒரு தெளிவாக இருக்கணும். அப்போ உங்களுக்கே தெரியணும் நம்ம எடுத்திருக்க அளவுகள் கரெக்டாக இருக்கா, அது ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதுக்காக டிப்ஸு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதனால் அது என்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிற விளக்கம் வந்து லூஸ் வருதுன்னு நீங்கள் பொதுவாக சொன்னனால ஒரு சிலர் வந்து ரொம்ப டைட்டாக போடும்போது ஷோல்டர் வந்து தூக்கிட்டு நிற்கும். கொஞ்சம் அது உடம்புல ஃபிட் ஆகாமல், கையும் கரெக்டான பொசிஷனில் வராமல், ஹூக் போடும்போது ரொம்ப டைட்டாக இருந்தாலுமே மேலே வந்து ஷோல்டர் வந்து நெக்குக்கு செட் ஆகாமல் தனியாக தூக்கிட்டு நிற்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு இது நான் சொன்ன விளக்கங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணிக்கோங்க. பட்டுப்பாவாடை சட்டைக்கு எப்படி அளவு சேர்ப்பதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பட்டுப்பாவாடை சட்டை அப்படிங்கும்போது நம்ம கிட்ஸுக்கு தான் தைக்கிறோம் மேக்ஸிமம். பெரியவங்களுக்கு அப்படின்னா ஆஃப் சாரிக்கு ஸ்கர்ட் தைப்போம். அப்போ வந்து இடுப்பு சுற்றளவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 36 இன்ச்சு வந்து இடுப்பு சுற்றளவு வருது, ஹைட்டு வந்து ஒரு 40 இன்ச்சு வருது அப்படின்னா ஹைட்டு வந்து ப்ராப்ளம் இல்லை. அந்த 40 இன்ச்சு நீங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு மேலே வந்து நீங்கள் பட்டி மட்டும் சேர்த்து வச்சிங்கன்னா போதும். அது ஹூக் பட்டியாக இருந்தாலும் சரி அல்லது நாடாவாக இருந்தாலும் சரி, அந்த ஹைட்டு வந்து அவங்க எங்கே இடுப்பில் கட்டுறாங்களோ அதில் இருந்து கீழே தர வரைக்கும் நீங்கள் எடுக்கிற அளவு அப்படியே வச்சுக்கலாம். பட்டியினோட அளவை நீங்கள் எக்ஸ்ட்ராஸாக அது சேர்த்த தேவையில்லை. இப்போ 40 இன்ச்சு வருதுன்னா பாவாடையோட அளவு அந்த 40 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். மேலே வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பட்டி 1.5 இன்ச்சு பட்டியா, 2 இன்ச்சு பட்டியா அல்லது 1 இன்ச்சுக்கு நாடா வைக்கிறோமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா போதும். ஏன்னா பாவாடை ரொம்ப இறக்கமாலாம் கட்டவும் முடியாது. சம்டைம்ஸ் ஹீல்ஸ் போடுறவங்க அப்படி கட்டுவாங்க. இருந்தாலும் நம்ம ஃப்ளோர் வரைக்கும் என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு நம்ம வச்சுக்கலாம். இடுப்பு சுற்றளவில் நீங்கள் ஹூக் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 2 இன்ச்சு வந்து நீங்கள் பெரியவங்களுக்கு சேர்த்தனா போதும். அதே சின்ன குழந்தைங்க அப்படின்னா கவுன் மாதிரி நம்ம தைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 4 இன்ச்சு வந்து சேர்த்தணும். மேலே பாடி கவுனுக்கும் அதே மாதிரி அளவு நம்ம வைக்கணும். அதாவது மேலே பாடி கவுன் முதல்ல கட் பண்ணிவிட்டு அதில் 4 இன்ச்சு லூஸ் வரணும். இப்போ 26 இன்ச்சு நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா 4 இன்ச்சு சேர்த்து 30 இன்ச்சாக நமக்கு வரணும்.
அப்போ தான் அவங்க போடும்போது அதுவும் நம்ம அந்த பாடி கவுன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல தான் நம்ம சுற்றளவு எடுக்கணும். ஒரு 9 இன்ச்சில் முடியுது அப்படின்னா அந்த 9 இன்ச்சில் என்ன ரவுண்டு வருதோ அது கூட ஒரு 4 இன்ச்சோ அல்லது 5 இன்ச்சோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாடி கவுனுக்கு டீப் நெக்காக வச்சிங்கன்னா ஓப்பன் வைக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை, ஏன்னா லூஸாக தான் இருக்கும். மேலே சட்டைக்கு எப்பவும் போல் நம்ம 4 இன்ச்சு தான் நம்ம ஈஸ் அலவன்ஸ், ஓவரால் எல்லாத்துக்குமே 4 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். லூஸு தான் நம்ம சேர்த்துணுமே ஒழிய ஷோல்டர் ஆம்ஹோல் எல்லாமே கிட்டத்தட்ட ஆம்ஹோலில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு லூஸ் கொடுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம கொடுத்தா அது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நீங்கள் உயரம் என்ன வேணும், செஸ்ட் ரவுண்ட் என்ன, அந்த கவுன் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல அதுக்கு ஒரு டாப் வந்து எந்த லென்த்து நம்ம வைக்கிறோமோ, சட்டைக்கு பட்டுப்பாவாடை சட்டைக்கு எந்த உயரம் வைக்கிறோமோ அந்த உயரத்துக்கு நம்ம சுற்றளவு எடுக்கணும், செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும். அதே மாதிரி வெயிஸ்ட் ரவுண்டு நார்மலாக எல்லா அளவுகளும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் பாடி கவுனுக்கு நீங்கள் ஷோல்டர்லேருந்து தர வரைக்கும் எடுத்தீங்கன்னா அதில் மைனஸ் பாடி கவுன் எத்தனை இன்ச்சு வருதோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அது கூட எல்லாம் எப்படி 4 இன்ச்சா 5 இன்ச்சா எப்படி ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துணுமோ அந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சீம் அலவன்ஸ் தனி, அது நீங்கள் தைக்கும்போது 1/2 இன்ச்சு எங்கெங்கெல்லாம் விடணுமோ அதுபடி அப்படியே விட்டுக்கோங்க. அப்படி தைச்சாவே உங்களுக்கு கரெக்டாக வரும். பாடி கவுனுங்கும் போது நிறைய லூஸ் விடுங்க. பாவாடை அப்படிங்கும்போது ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு மட்டும் ஹூக் வந்து எக்ஸ்ட்ராவாக மாட்டுற மாதிரி நீங்கள் அந்த லூப் மட்டும் வச்சிங்கன்னா போதும். இப்போ நெக்குக்கு ஷோல்டர் அளவு இது எல்லாமே யூஸ்வலாக நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான். ஷோல்டர்கிட்ட கை தூக்கிட்டு வருது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஷோல்டர்கிட்ட கை தூக்கிட்டு வருது அப்படின்னாவே நீங்கள் வந்து ஆம்ஹோல் கிட்ட அந்த கேப் வந்து ஷார்ப்பாக நிறையா விட்டுருக்கீங்க. அதாவது கரெக்டாக பெண்ட் பண்ணி வெட்டாமல் நம்ம இப்படி பஃபுக்கெல்லாம் வைக்கும்போது எப்படி கொஞ்சம் அதிகமாக வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்க. அது மாதிரி அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது அந்த கேப் மட்டும் மேலே தனியாக தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அந்த இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நல்லா ரவுண்ட் பண்ணி, நான் ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே நீங்கள் ஷேப் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு கீழே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஷார்ப்பாகவே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது மேலே வந்து கொஞ்சம் தூக்கிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கேப் ஹைட்டு, அந்த அடிக்கையினுடைய அளவு வந்து நீங்கள் எவ்வளோ கரெக்டாக வைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆம்ஹோல் பொறுத்த வரைக்கும் நான் ஆம்ஹோல் கட் பண்ணும்போது நம்ம 5.5 இன்ச்சு ஷோல்டர் வச்சிங்க அப்படின்னா ஆம்ஹோலினுடைய உயரம் வந்து ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு 8 வருதா 8.25 வருதா 7.25 வருதா அப்படிங்கிறத வச்சு செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி செக் பண்ணும்போது அந்த ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான போர்ஷனை விட்டுட்டு அதுக்கப்புறமா டேப் வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது, ஏன்னா ஸ்லீவில் வந்து மேலே வந்து நம்ம எந்த தையலும் போட போகிறதில்ல, மேலே வந்து பிளெயினாக தான் இருக்கும். ஷோல்டர் கிட்ட மட்டும்தான் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நீங்கள் இதில் வைக்கிற ஆம்ஹோல் ரவுண்டு கரெக்டாக அதில் வைக்கும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து அந்த நாச்சஸ் வந்து ரெண்டுமே ஈவனாக தான் வந்து செட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போதும் கரெக்டாக தான் வரும். இதில் வந்து உங்களுக்கு லூஸ் டைட் வருது அப்படின்னா நீங்கள் அளவுகள் நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்கள் ஆம்ஹோல் ரவுண்டில் வந்து நான் 1/2 இன்ச்சு சேர்த்துங்க 1/4 இன்ச்சு சேர்த்துல நான் சொல்லவே இல்லை. ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அது நம்ம எப்படினாலும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக வந்துடும். ஏன்னா கிளாத்தில் கட் பண்ணி நம்ம தைக்கும்போது நம்ம எடுக்கிற அளவை விட மறுபடியும் அளந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அப்போ அதுக்கான லூஸ் வந்து கரெக்டாக அதுலேயே வந்துடும். அப்போ நீங்கள் போடும்போது கரெக்டாக ஆம்ஹோல் வந்து ஃபிட் ஆகும். ஆம்ஹோல் ஃபிட் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஷோல்டர் ஃபாலோ அல்லது இதோ அந்த நெக் லூஸ் இதெல்லாமே வராது. ஆனால் கை வந்து கேப் அந்த வளைச்சி கட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷோல்டரில் வந்து ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் உங்களுக்கு லூஸ் வரும். மற்றபடி நீங்கள் ஆம்ஹோலில் வந்து இதை விட ஈஸ் அலவன்ஸோ அந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். நீங்கள் எடுக்கிற அளவுகளை மட்டும் ப்ராப்பராக கரெக்டாக எடுத்து சொல்கிற மெத்தடில் நீங்கள் கட் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் இதில் 1/2 இன்ச்சு சேருமா அந்த கன்ஃபியூஷனுக்கெல்லாம் நீங்கள் போகாதீங்க. என்ன ஃபார்முலாவோ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, இதில் என்ன அளவு இருக்கோ அதை ஜாயின் பண்ணும்போது அதே அளவு அதுக்கும் தேவைப்படும் அப்படிங்கிற அந்த பேசிக்கோட இதில் மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். எந்த ஒரு மெட்டீரியல் நம்ம தைக்கும் போதும் துணிக்கு துணி அதனுடைய இழுவத்தன்மை வந்து மாறும். ஒரு சில இதுக்கு வந்து நீங்கள் தைச்சி போட்டு ஆம்ஹோல் ரொம்ப லூஸாக இருந்தால் அந்த ஆம்ஹோலில் மட்டும் சும்மா லைட்டாக நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்காக நம்ம எடுத்த அளவுக்கே இழுத்து வச்சு நம்ம தையல் போட்டோம்னா ஒவ்வொரு துணி ஃப்ளெக்ஸ் ஆகலை, அப்படியே ஃப்ளெக்சிபிள் அது ஆகலை அப்படின்னா போடும்போது ரொம்ப டைட் ஆயிரும்.
அதனால் நீங்கள் எங்கே நாச் போட்டிருக்கீங்களோ அந்த நாச்சோடு நீங்கள் தையல் போட்டுட்டு செஸ்ட் ரவுண்டு மட்டும் குறையாமல் இருந்தாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஆம்ஹோல் அந்த இதில் இருக்க எந்த ஒரு ப்ராப்ளமுமே உங்களுக்கு வராது. அதாவது கை வந்து எல்போ வச்சா கொஞ்சம் நேரம் கழித்து மேலே ஏறிக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ணவே முடியாது. அதாவது நார்மல் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா வேணால் நம்ம நல்லா கரெக்டாக இழுத்து பிடிச்சி நம்ம தையல் போடலாம். ஆனால் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம வேலை பார்க்க கை அசைக்க என்ன ஆகும்னா அந்த ஆம்க்கு கீழே இந்த இடம் எல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் உள்ள சுருண்டுக்க தான் ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம கையினுடைய ஒரு அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் அது வருமே ஒழிய, இப்போ ஷார்ட் ஸ்லீவ் வச்சிங்க அப்படின்னா அது வந்து சுருளவோ இது பண்ணவோ கீழே டைட்டாக வச்சுட்டா மட்டும்தான் சுருண்டு மேலே ஏறிக்குமே ஒழிய, மற்றபடி உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாகவே இருக்கும். அதாவது ஒரு 7-8 இன்ச்சு வரைக்கும் அந்த ப்ராப்ளம் வராது. அதுக்கு கீழே வந்து நம்ம கையினுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி துணி வந்து அந்த எட்ஜு மட்டும் நீங்கள் டைட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், சுருண்டுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அந்த உள்பக்கம் மட்டும் இப்படி சுருண்டுக்க தான் செய்யும். அது வந்து எதுவும் நம்ம பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஒன்றா எல்போக்கு கீழே வரைக்கும் 3/4 வரைக்கும் வச்சிட்டிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் மேலே சுருண்டுக்காமல் இருக்கும். அப்படி இல்லாட்டினா ஒரு 8 இன்ச்சு 8.5 இன்ச்சோட நீங்கள் அந்த லென்த்தை நிறுத்திக்கிட்டீங்க அப்படின்னா தான் அது கரெக்டாக இருக்கும். மற்றபடி கரெக்டாக அந்த எல்போ சைடில் உள்பக்கம் வரும்போது அது சுருண்டுக்க தான் செய்யும். அது கையினுடைய அசைவு அப்படி இருக்கிறனால அது துணி வந்து அது அப்படி தான் ஆகும். அது வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் லூஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னா வேணால் நீங்கள் ஷேப்பாக தையல் போட்டிங்க அப்படின்னா லூஸ் வராது. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு வந்து அந்த கிராஸ் கட் பண்ண வேண்டான்னு சொன்னோம். ஆனால் கட் பண்ணாமல் விட்டால் லூஸ் வருதுன்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து எல்லாருக்குமே வந்து கட் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. எல்லாருக்குமே அதை கட் பண்ண வேண்டான்னு நான் சொல்லலை. நான் சொன்ன விஷயம் வந்து பேசிக் கரெக்டாக புரிஞ்சிட்டு யாருக்கு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் அப்படின்னா, அதாவது நேர் கட்டிங் ப்ளவுஸு சாதா ப்ளவுஸ் போடுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் கட் பண்ணாமல் கூட விடலாம். ஏன்னா எக்ஸ்பெண்ட் ஆகாது துணி. எவ்வளோ செஸ்ட் ரவுண்டு 1/4 வைக்கிறீங்களோ அந்த அளவு அப்படியே கூட நம்ம விட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப லோ நெக்காக போடுறாங்க அப்படின்னாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், லோ நெக்காக போடுறவங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். ஏன்னா அந்த நெக்கு வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கும்போது லூஸ் கொடுக்க நமக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து இதாகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா அந்த நெக்குக்கிட்டையும் லூஸ் வரும். அப்போ மட்டும் அந்த கிராஸ் வந்து கட் பண்ணுங்கள். 1/2 இன்ச்சு தான் நான் கணக்கு. அதுக்கு உள்ள ஒரு 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக, 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் அதிகமாக அப்படி கூட கட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்ம போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு செஸ்ட்டு நல்லா பெருசாகவே இருக்குது அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஒரு ப்ளவுஸை ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது போடும்போது அந்த முன்னாடி அந்த துணி இழுத்துக்கிட்டு வருமா இல்லை ஸ்ட்ரைட்டாக நிற்குமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இழுத்துட்டு வந்துடும் கிராஸ் அப்படிங்கும்போது ஷோல்டர் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைடையும் கொஞ்சம் கட் பண்ண சொல்லியிருப்பேன். என்னென்ன நெக்கு வைக்கிறோம், எந்த அளவு வைக்கிறோம், எவ்வளோ கிராஸ் போடுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை கட் பண்ணுமே ஒழிய எல்லாத்துக்குமே கட் பண்ணிங்க அப்படின்னாலும் டைட் ஆயிரும். கட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னாலும் லூஸ் ஆகும். அதனால் ஆம்ஹோலுக்கு நேராக வரும் பட்சத்தில் கட் பண்ண வேண்டாம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா கட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ரொம்ப மேலே போனாலும் வந்து நம்ம கட் பண்ணி தான் ஆகணும். அதனால் அவங்கவுங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி யாருக்கு கட் பண்ணலாம், நெக் லூஸ் வர்றவங்களுக்கு கட் பண்ணலாம், செஸ்ட்டு டைட்டாக இருக்கவங்களுக்கு கட் பண்ண தேவையில்லை. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதாவது ஒரு பேட்டர்ன் ஒரு இது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்டபிள் தான். யாருக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அந்த பேசிக்கை வந்து நம்ம மாற்றணும். அதனால் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், யாருக்கு அதை கட் பண்ணலாம், எப்படி இருக்க ப்ளவுஸுக்கு கட் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஹூக் போட முடியல, டைட்டாக இருக்கும்பாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் கட் பண்ணாமல் விட்டுட்டால் லூஸாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது அந்த அளவு 1/4 கரெக்டாக வருதா, அந்த 1/4க்கு கம்மியானால் தான் இந்த பிரச்சனை வரும். அதனால் மார்பு சுற்றளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்ட ஒரு சில கொஸ்டின்ஸுக்கு வந்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.